டூத்பேஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். நில். இருவரும் எங்கே செல்கிறீர்கள்? தர்காவிற்கு செல்கிறோம். தர்காவிற்கா? திடீரென்று எதற்கு? திடீரென்று தான் எங்கள் மீது குற்றமும் சுமத்தினார்கள். ஜோதா பேகம் என் மீது சுமத்திய குற்றத்தினால் என் மனதுக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. மிகவும் கவலையாக இருக்கிறேன். கொஞ்சம் அமைதி தேவைப்படுகிறது. ஆகையால் தான் தர்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு அடிமை தர்கா செல்வதற்கு கூட அனுமதி இல்லையா? நிச்சயமாக போகலாம். ஒரு அடிமை தர்காவிற்கு செல்லலாம். என்னை கேட்டால் சென்றே ஆக வேண்டும் என்பேன். தர்காவிற்கு சென்றால் நிச்சயம் உனக்கு அமைதி கிட்டும். அனுமதி தருகிறேன். செல். உன்னைத்தான். இங்கே வா. மக்களோடு கலந்திருக்கும் என் ஒற்றர்களை இப்பொழுதே நான் சந்திக்க வேண்டும் என்று நீ சென்று கூறு. போ. பெனசீர். பெனசீர் ஒரு விஷக்கன்னி என்று நீங்கள் மக்களிடம் சென்று பிரச்சாரம் செய்யுங்கள். ஷெஹன்ஷாவின் உயிருக்கு ஆபத்து என்று கூறுங்கள். ஆக்ராவில் உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இந்த செய்தி சென்று பரவ வேண்டும். மக்களுக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும் என்றால் அவர்கள் பெனசீரை கற்களால் எறிய முற்பட வேண்டும். அவளின் உயிரை பறிக்க முயற்சி செய்ய வேண்டும். செல்லுங்கள். எச்சரிக்கின்றேன் பேகம் ஜோதா. பெனசீரை இனி மக்கள் பின்தொடர்வார்கள். இதனால் எழும் சூறாவளி உனது வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கப் போகிறது. என்ன தாயே, இவர்களோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இவர்கள் சாமானியமானவர்கள் இல்லை அதகம் கான். இவர்கள் அனைவரும் தீப்பொறியை போன்றவர்கள். மக்கள் ஷெஹன்ஷாவின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார்கள். ஷெஹன்ஷாவுடைய நிழலுக்கு ஆபத்து என்றாலும் மக்கள் தாங்க மாட்டார்கள். அவ்வாறு இருக்கையில் ஷெஹன்ஷாவிற்கே ஆபத்து என்றால் எப்படி தாங்குவார்கள்? என்ன நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆதகம் கான், நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குத்தான் நான் இருக்கிறேன். பாவம் ஜோதா பேகம். ஷெஹன்ஷா தன்னை ஒப்பற்றவராக கருதுவதாக நினைத்தார். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. இவ்வாறெல்லாம் செய்தால் ஜலால் அவள் மீது கவனம் செலுத்துவார் என்று நினைக்கிறாள். அது அவளது முட்டாள்தனம். அதோடு ஜலாலுக்கு முட்டாள்கள் என்றால் பிடிக்காது. பார்த்து கொண்டே இரு, இன்னும் அந்த ஜோதா எவ்வளவு தூரமாக செல்கிறாள் என்று. ஆனால் பேகம் சாய்பா, எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை. ஷெஹன்ஷா பொய்யான குற்றச்சாட்டை சுமத்திய ஜோதாவிற்கு ஏன் தண்டனை அளிக்கவில்லை? இதற்கு முன்பும் அவரது தங்கை சிவானி திருமணத்திற்கு முன்பாக எவருக்கும் தெரியாமல் ஓடிவிட்டார். அதற்கும் தண்டனை வழங்கவில்லை. எனக்கு ஷெஹன்ஷாவின் நடவடிக்கையில் ஏதோ மாற்றம் தெரிகிறது. ஒருவேளை அவரது மனம் ஜோதா பேகத்தை நோக்கி அலைபாய்கிறதோ? மீண்டும் ஒருமுறை இவ்வாறு உளறினாய் என்றால் உன் உயிர் உன்னிடம் இருக்காது. ஜலாலின் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது என்னிடம் மட்டும்தான். இன்னொரு முறை இவ்வாறு பேசினால் உனது நாக்கை துண்டாக வெட்டி அதில் உப்பை தடவி விடுவேன். ஜாக்கிரதை. பிறகு உன்னால் கத்தக்கூட முடியாமல் போய்விடும். போய்கிறது. எதற்காக இவ்வாறு கோபப்படுகிறீர்கள்? இந்த அடிமை மீது தவறு இல்லை. பேகம் ருக்கையா, இன்று நடந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக. பெனசீர் ஒரு விஷ கன்னிகை அல்ல. அதனால் அந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ஒன்று, ஜோதா இவ்வாறு ஒரு குற்றத்தை சுமத்தி மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டாள். இது பெனசீரின் மீது கொண்ட பொறாமை என்பது வெளிப்பட்டு விட்டது. அது மட்டுமல்லாமல் ஜலாலிடம் ஜோதா மீண்டும் இம்முறை தோற்றுவிட்டாள் என்பதால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரியாக கூறினீர்கள். இன்னும் ஒரே ஒரு முறை பேகம் ஜோதா தவறிழைத்தால் போதும். அதன் பிறகு ஜலாலின் 3 விசேஷ பேகங்களில் பேகம் ஜோதாவின் பெயர் நீக்கப்பட்டுவிடும். ஆம், அது எப்பொழுது நடக்கும் என்று நான் மிகவும் ஆவலாக காத்திருக்கிறேன். எதற்காக காத்திருக்க வேண்டும் பேகம் ருக்கையா?
நீங்கள் அனுமதித்தால் போதும். இன்று இரவே நான் உங்களின் முக்கியத்துவத்தை இந்த அந்தப்புறத்திற்கு புரிய வைத்து விடுவேன். எவ்வாறு அது? மேகம் ருக்கையா, பொறுமையாக இருங்கள். இன்னும் இரவு வரவில்லை. குதாஃபிஸ். இன்னும் ஒரே ஒரு முறை பேகம் ஜோதா தவறிழைத்தால் போதும். அதன் பிறகு ஜலாலின் 3 விசேஷ பேகங்களில் பேகம் ஜோதாவின் பெயர் நீக்கப்பட்டுவிடும். ஆம், அது எப்பொழுது நடக்கும் என்று நான் மிகவும் ஆவலாக காத்திருக்கிறேன். எதற்காக காத்திருக்க வேண்டும் பேகம் ருக்கையா? நீங்கள் அனுமதித்தால் போதும். இன்று இரவே நான் உங்களின் முக்கியத்துவத்தை இந்த அந்தப்புறத்திற்கு புரிய வைத்து விடுவேன். எவ்வாறு அது? மேகம் ருக்கையா, பொறுமையாக இருங்கள். இன்னும் இரவு வரவில்லை. குதாஃபிஸ். இன்று நாம் நிச்சயம் தப்பித்து விடுவோம் என்று எனக்கு தோன்றுகிறது. இன்ஷா அல்லாஹ். அட, அவள் இங்கே என்ன செய்கிறாள்? யார்? அட, அவள்தான் ஷகன்ஷாவின் விசேஷ தாசி பெனசீர். அவள் விஷக்கண்ணி என்று கேள்விப்பட்டேன். நமது பாட்ஷாவை கொல்ல வந்திருக்கிறாள். அவள் ராஜ்யத்திற்கே ஆபத்தானவள். அவள் உடலில் பாய்வது விஷமாகும். நீ கூறுவது உண்மையா? ஆம். ஜோதா பேகம் பொய் உரைப்பார்களா என்ன? அவள் உடலில் நாக விஷத்தை ஏற்றிக்கொண்டதை அவர்களே பார்த்தார்களாம். அபுமாலியின் ஆளாயிற்று இவள். இது ஒன்றும் பொய் அல்லவே. இது பொய் என்றால் அந்த குதா என் நாவை அறுத்து எறியட்டும். இவள் உண்மையில் பாஷாவை கொல்ல வந்தவள். இவள் எப்படி இவ்வளவு சுதந்திரமாக திரிகிறாள்? வாருங்கள். இவளை பார்த்தாயா? இவள் ஒரு விஷக்கண்ணிகை. நமது ஷகன்ஷாவின் கதையை முடிக்க வந்தவள். யா குதா, இவள் ஏன் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும்? ஜாகிரா, சீக்கிரம் தர்காவிற்கு சென்று விடுவோம். திடீரென்று ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? நம்மை கண்டு அனைவரும் ஆவேசப்படுகின்றனர். இவர்களால் நமக்கு ஆபத்து ஏற்படலாம். நம்மை இவர்கள் விடமாட்டார்கள் போல் இருக்கிறது. இப்பொழுதே ஓட ஆரம்பித்து விடுவோம். இவள்தான் நமது ராஜ்யத்தின் பாட்ஷாவை கொல்ல வந்தவள். இவள் நமது ராஜ்யத்திற்கே ஆபத்தானவள். இவள் நமது உயிருக்கு உயிரான ஷாயன்ஷாவை கொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறாள். நமது பாட்ஷாவை அழிக்க வந்த துரோகி இவள். எவ்வளவு துணிச்சல்! நமது பாட்ஷா நம்மை இவ்வளவு காலம் காத்து வந்தார். இன்று அவரை காக்க வேண்டியது நமது கடமை. அவளை விடாதீர்கள். அடித்து கொல்லுங்கள். அடிக்காதீர்கள். இந்த விஷக்கணிகையை பாருங்கள். இவளெல்லாம் ஒரு பெண்ணா? அடித்துக் கொள்ளுங்கள். இவளை விடக்கூடாது. நமது ஷகன்ஷாவை கொல்ல வந்திருக்கிறாள். விடாதீர்கள். 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 கொல்லுங்கள் அவளை. விளையாட்டு இப்போது ஆரம்பித்து விட்டது. நிறுத்துங்கள்! நகருங்கள், நகருங்கள். வழிவிடுங்கள். பெனசீர், ஏன் இவ்வாறு செய்து விட்டீர்கள்? என்ன நடக்கிறது இங்கே? இவள் ஒரு விஷக்கன்னிகை. இவள் நமது பாஷாவை கொல்ல வந்தவள். குரலை உயர்த்தி பேசினால் முகத்தை பேர்த்து விடுவேன். ஜாக்கிரதை. இவள் ஒரு விஷக்கண்ணி என்று யார் கூறியது? ஷெஹன்ஷாவின் மீது உங்களுக்கு மரியாதை இல்லையா? இவள் அரண்மனையில் ஷெஹன்ஷாவை போல் தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையில் இவள் ஒரு விஷக்கண்ணி என்றால் ஷெஹன்ஷா இவளை இதுவரை விட்டு வைத்திருப்பாரா? உங்கள் அனைவருக்கும் அறிவு இல்லையா முட்டாள்களே? இது ஒரு வதந்தி. வதந்தி மட்டும்தான். யாராவது இவள் விஷம் ஏற்றிக் கொண்டிருந்ததை பார்த்தீர்களா? இல்லை இவள் தீண்டி யாராவது இறந்து விட்டார்களா?
உங்கள் அனைவரிடமும் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், இது போன்ற செய்தியை நம்பாதீர்கள். இது வெறும் வதந்தி. ஷெஹன்ஷா இருக்கிறார். பெனசீர் விஷயத்தை அவர் பார்த்துக் கொள்வார். சென்று உங்கள் வேலையை பாருங்கள். செல்லுங்கள், செல்லுங்கள். பெனசீர், அவளை பின்தொடர்ந்து சென்று பிடியுங்கள். இதுதான் நல்ல வாய்ப்பு. இதை நான் பயன்படுத்திக் கொண்டு ஷெஹன்ஷாவிற்கு மிக அருகில் சென்று விடுவேன். யா அல்லாஹ், கிணற்றில் குதித்து விட்டாலே. இவளை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். அதோ கயிறு இருக்கிறது. அந்த கயிறை எடுங்கள், சீக்கிரம். எச்சரிக்கை! இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் சபைக்கு விஜயம் தருகிறார். பெனசீர், நீ எதற்காக இப்படி செய்தாய்? தற்கொலை முயற்சி ஒரு குற்றம் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா? கூறு, எதற்காக தற்கொலைக்கு முயற்சி செய்தாய்? ஏனென்றால் எனக்கு வேற எந்த வழியும் தெரியவில்லை. கடைத்தெருவில் எனக்கு நடந்த அவமானத்திற்கு பிறகு நான் எவ்வாறு உயிருடன் இருப்பது கூறுங்கள். ஒருவர் கூட என்னை நம்புவதற்கு தயாராக இல்லை. நான் ஒரு அடிமை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் நினைத்தேன், எனக்கு விசேஷ தாசி பட்டம் வழங்கியதால் என் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைத்தேன். அனைவரும் என்னை கௌரவிப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் இல்லை, ஒருவரின் சந்தேகத்தால் அனைவரும் என்னை கல்லால் அடித்து விட்டார்கள். நான் ஒரு விஷக்கண்ணி என்று மக்கள் மனதில் தவறான கருத்து பரவிவிட்டது. ஆகையால் என்னை அழிக்க நினைக்கின்றார்கள். உங்களுக்கே நன்றாக தெரியும் ஷெஹன்ஷா, மக்கள் சக்தியை மிஞ்சிய சக்தி இல்லை என்று. அந்த நபர் மாளிகையில் இருந்தாலும் லாபம் இல்லை. நான் பிரஜைகள் வீசும் கற்களால் அடிபட்டு இறக்க விரும்பவில்லை. ஆகையால் தான் நான் தற்கொலை செய்ய முற்பட்டேன். உங்களிடம் ஒரு விண்ணப்பம் ஷெஹன்ஷா, நீங்களே என்னை கொன்று விடுங்கள். ஒரே வீச்சில் என்னை கொன்று விடுங்கள். இவ்வாறான பழிகளை என்னால் கேட்க முடியாது. நீ என்ன பேசுகிறாய் பெனசீர்? அப்படி நடந்தால் ஒரு தாசியின் உயிரை கூட காப்பாற்ற முடியாத ஷெஹன்ஷா என்ற அவப்பெயர் எனக்கு ஏற்படும். அந்த புறத்து வேகமாக இருந்தாலும் சரி, தாசியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாதுகாப்பு எனது பொறுப்பாகும். ஆனால் ஒரு பேகமே அடிமையின் மீது பழி போட்டால்? ஷெஹன்ஷா, நான் ஒன்று கூறுகிறேன்.
மன்னித்து விடுங்கள் பேகம் ஜோதா. உங்களுடைய ஒரு சிறு தவறால் பெனசீரின் உயிரே போக இருந்தது. பேகம் ஜோதா, உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். எந்த அடிப்படையில் நீங்கள் இவள் மீது குற்றத்தை சுமத்தினீர்கள்? ஷெஹன்ஷாவிற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அனைவருமே அவரின் உயிரை கொல்ல துடிப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு அந்த தகுதி இல்லையா? எந்த மகையும் ஷெஹன்ஷாவை நெருங்கிவிட முடியுமா? கூறுங்கள் ஜோதா, எனக்கு விடை அளியுங்கள். பெனசீர் ஒரு விஷ கன்னிகை என்று எதை வைத்து தாங்கள் கூறுகிறீர்கள்? சொல்லுங்கள். மகாமங்க அவர்களே, நான் பொய்யான குற்றச்சாட்டை கூறவில்லை. நானே என் கண்களால் பார்த்தேன். நிறுத்துங்கள் ஜோதா பேகம். இந்த விஷயத்தில் உங்கள் கருத்துக்கள் அனைத்தையும் கூறிவிட்டீர்கள். இனி ஒன்றும் கூறக்கூடாது, புரிந்து கொள்ளுங்கள். பெனசீருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது நல்லதென்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் பெனசீர் உயிரோடு இருந்தாலும் இதை உண்மை என்று நம்பிக்கொண்டு யார் எப்போது எங்கிருந்து வந்து இவரை கொல்வார் என்று நம்மால் கூற முடியாது. ஆகையால் நீங்களே உங்கள் வாளை கொண்டு இவள் தலையை கொய்து விடுவது நல்லது. இல்லை என்றால் பெனசீருக்கு நிக்கா செய்து வையுங்கள். பெனசீரின் கணவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் இவள் விஷக்கன்னியா இல்லையா என்று தெரிந்துவிடும். எனக்கு வேறு எந்த வழியும் தென்படவில்லை ஷெஹன்ஷா. நீங்கள் கூறுவதும் சரிதான் பெரியம்மா. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் பெனசீரின் நிக்காவிற்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் தேடுகிறேன். மாப்பிள்ளையா? திருமணமா? தங்களுக்கு என்ன தோன்றுகிறது மகாமந்திரியாரே? எந்த ஆண்மகனாவது என்னை திருமணம் செய்து கொள்ள முன் வருவானா? இல்லை, மக்கள் மரணத்தால் அல்ல, மரண பயத்தினாலே இறந்து விடுகிறார்கள். அது விஷப்பாம்பா இல்லாவிட்டாலும் அது கடித்து விட்டால் மக்கள் பீதியிலேயே இறந்து விடுகிறார்கள். நான் ஒரு விஷக்கன்னி என்ற வதந்தியை கேட்ட பிறகு என்னை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தில் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரே ஒருவரிடம் மட்டுமே துணிச்சலும் தைரியமும் இருக்கின்றது. அந்த ஒருவர் ஷெஹன்ஷா தான். உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் தான் நான் பாதுகாப்பாக இருக்க முடியும். உங்கள் எல்லையை மீறி பேசுகிறீர்கள் பெனசீர். நீங்கள் ஒரு தாசி, நான் ஒரு ஷெஹன்ஷா. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏன் முடியாது ஷெஹன்ஷா? இவளது பாதுகாப்பு உங்களது பொறுப்பு என்று கூறினீர்களே. இவளது மரணம் தங்களுக்கு அவமானம். இவளது பாதுகாப்பிற்காகவும் தங்களின் அவமானத்தை தடுப்பதற்கும் ஏன் இவளை நீங்கள் நிக்கா செய்யக்கூடாது? ருக்கையா பேகம், நான் என்ன கூறுகிறேன் என்று எனக்கு தெரியும் ஷெஹன்ஷா. ஒரு ஷெஹன்ஷா பல காரணங்களுக்காக நிக்கா செய்து கொள்வார். நட்பின் காரணமாக, போரை தடுப்பதற்காக, பின்பு மகிழ்ச்சிக்காக, சில நேரத்தில் உதவுவதற்காகவும். தாசி என்று நினைக்கிறீர்களா? எந்த ஒரு பெண்ணும் ஷெஹன்ஷாவை நிக்கா செய்து கொண்டால் அவள் வேகமாகி விடுவாள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் ருக்கையா பேகம்? நான் உண்மையை தான் கூறுகிறேன். மானத்தை காக்க இவ்வாறு செய்ய வேண்டும் ஷெஹன்ஷா. தாங்கள் பெனசீருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றால் தாங்கள் அவளை நிக்கா செய்து கொள்ள வேண்டும். வேறொருவரோடும் என்னால் இந்த நிக்காவை செய்து வைக்க முடியும். கண்டிப்பாக. உங்களுக்கு பயந்து யாராவது ஒருவர் அதை செய்யலாம். ஜோதா பேகம் சுமத்திய பழியால் இவள் வாழ்க்கை சின்ன பின்னமாகிவிட்டது. ஆகையால் இவளது வாழ்க்கை தங்களின் பொறுப்பு ஷெஹன்ஷா. தாங்கள் கொடுத்த வாக்கிற்காக என்னையே தலாக் செய்ய முற்பட்ட பொழுது ஒரு தாசியை நிக்கா செய்து கொள்ள தாங்கள் ஏன் தயங்க வேண்டும்? தாங்கள் பெரிய மனம் படைத்தவர் என்று பிரஜைகளுக்கு தாங்கள் நிரூபித்து காட்டுங்கள். ஒரு அரசர் எவ்வளவு வலிமையானவர் என்றால் கனப்பொழுதில் பக்கீரை கூட முதலாளியாக்க முடியும். அதை போலவே ஒரு தாசியையும் வேகமாக்க முடியும் என்பதை நிரூபியுங்கள். வேண்டாம் ஷெஹன்ஷா, தயவு செய்து அவ்வாறு செய்யாதீர்கள்.
இவள் உங்களை கொன்று விடுவாள். நீங்கள் என்னுடைய கணவர். உங்களுக்கு ஆபத்து என்றால் என்னால் பார்க்க முடியாது. அப்படியா? ஷெஹன்ஷா தங்களது கணவர் என்று தங்களுக்கு இப்பொழுது ஞாபகம் வந்து விட்டதா? ஒரு மனைவியாக இருந்து என்ன கடமையை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? தங்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை கூட இல்லை. ருக்கையா பேகம், நான் கூறுவதை ருக்கையா பேகம் கூறுவது உண்மைதான் ஜோதா பேகம். எனது பேகமாக அறிவுரை கூற உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்று வரை எனது பேகமாக செய்ய வேண்டிய கடமைகள் எதையும் நீங்கள் செய்யவே இல்லை. அன்று உங்கள் தங்கையின் காரணமாக முகலாயர்களுக்கு அவமானம் ஏற்பட்டது. இன்று இந்த தாசையின் உயிர் பிரிய இருந்தது. நீங்கள் தான் உங்கள் கடமையை நிறைவேற்றவில்லை. நான் உங்கள் தவறுக்கு விலை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் பெனசீரி நிக்காவிற்கு தயார் செய்யுங்கள். எனது சகோதரனின் நிக்கா தான் நடக்கவில்லை, ஆனால் எனது நிக்கா நிச்சயமாக நடக்க வேண்டும். நான் ஒரு தாசியை வேகமாக்குகிறேன்.